நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நம்ம என்ன செய்யறது ஷாம்? இப்ப இருந்து உங்க பிரச்சனை எல்லாம் ஏன் பிரச்சனை? உங்களுக்கு அந்த 1 லட்சத்தை நான் கொடுக்கிறேன். அந்த பணத்தை நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்க பக்கம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கூட வரவே வராது. என்ன மகாராணி, இன்னும் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு பக்கம் இருக்கிறது கிணறு, இன்னொரு பக்கம் ஷாம் தம்பி உருவத்துல இந்த கடவுள் வந்திருக்காரு. நீ எதுக்கு கிணத்துல குதிக்கிற? ஷாம் தம்பி செய்யற உதவிய நீ ஏத்துக்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பணத்தை நான் தர்றேன். ஸ்ருதி, இப்ப நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஏற்கனவே நான் உங்களுக்காக முடிவெடுத்துட்டேன். எப்படியாவது நாளைக்குள்ள 1 லட்சத்தை ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த அஸ்வின் முன்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியமே வராது. உண்மையை சொல்ல போனா நீங்க அங்க போக கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எப்ப நீங்க அங்க போனாலும் உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் ஸ்ருதி வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் என்ன பொறுத்தவரை நீங்க அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க மட்டும் அங்க போயிட்டீங்கன்னா ஸ்ருதி, உங்ககிட்டயும் ராணி அம்மா கிட்டயும் என்னால எல்லாத்தையும் மறைக்க முடியாது. சரி, நான் கிளம்புறேன். என்னாச்சு தம்பி? ஷாம், என்னாச்சு? இந்தாங்க. இந்த கால் என்ன ரொம்ப ஏமாத்துது. ஏன் தான் இன்னும் சரியாகலையோன்னு தெரியல. ஸ்ருதி, இப்ப கூட நீங்க என்ன ஃப்ரெண்டா நினைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த குடும்பம் என்னோட குடும்பம். வாழ்க்கையில பணம்ங்கிறது எவ்வளவு முக்கியம்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸ்ருதி, நான் சொன்ன இந்த தீர்வுக்கு முடியாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை யோசிங்க. ஒருவேளை எனக்கு பதிலா உங்க சொந்தக்காரங்க யாராவது உங்களுக்கு உதவி செய்ய வந்தா அப்ப கூட அந்த உதவியை வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன். நாளைக்கு உங்க உதவி எனக்கும் தேவைப்படலாம். எனக்கு பிரச்சனைன்னு வந்தா நீங்க உதவி செய்வீங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இங்க பாருங்க ஸ்ருதி, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அந்த பிரச்சனையால உங்க அக்காவும் அத்தையும் கூட நிச்சயமா பாதிக்கப்படுவாங்க. தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு பாருங்க. சரிங்க ஸ்ருதி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஷியாம் தம்பி, நான் வேலை விஷயமா தான் போறேன். ஆனா என் மனசு இங்கதான் இருக்கும். ஒருவேளை ஸ்ருதி மட்டும் சின்ன முன்னாடி வந்தா சின்ன எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த வேலைக்கு ஸ்ருதி தான் சரியான ஆளா இருப்பா. சரி சரி, இங்க பாரு அஞ்சலி, நீ தேவையில்லாம இல்லாத பிரச்சனையே பெருசு பண்ணிட்டு இருக்க. எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குதா? ஆமா, ஒருவேளை லாவண்யா பாட்டியோட நம்பிக்கைக்கு ஆளாகாம போயிட்டா கண்டிப்பா பாட்டி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்னாவும் வீட்டை விட்டு ஆகாஷ் கல்யாணத்தை பாக்கணுங்கிற என்னோட கனவு மண்ணோட மண்ணா போயிடுமா? பெரிய பெரிய சாரி பிரம்மச்சாரி. ஹலோ, ஹாய், பாய் பாய். இல்ல இல்ல, வண்டி டிரைவர், வண்டி ரிவர்ஸ் எடு. அது ஸ்ருதியை நான் சமாதானப்படுத்துறேன். பிளாக்மெயில் பண்ணி எமோஷன் பண்ணி எப்படியாவது அவளை சம்மதிக்க வைக்கணும். இல்லாத இப்ப நாம அங்க போக போறதில்ல.
நான் ஸ்ருதி கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். இப்ப ஒருவேளை ஸ்ருதி அவங்களோட முடிவை மாத்திக்கிட்டாங்கன்னா ஹலோ ஹாய் பாய் பாய். என்ன நடக்க போகுதோ? நீங்க எங்களோட ஏஆர் கம்பெனில 1 இயர் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க எங்களோட ஏஆர் கம்பெனிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். அந்த பணத்தை நீங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதுவும் இல்லாம ஒண்ணு மாதிரி பொண்ணுங்களாம் பணத்துக்காக 1 லட்சம் ரூபாய் தரணும். நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன். ஒண்ணு மாதிரி பொண்ணுங்களாம் பணத்துக்காக. இப்ப நான் என்ன செய்யறதுமா? அந்த ஸ்ருதியோட பலவீனத்தை புரிஞ்சுக்காம இப்படி செய்யறது நியாயமா? நான் அப்படியெல்லாம் நினைக்கலங்க. நான் சொல்ல போனா ஸ்ருதிக்கு உதவி பண்ணணும்னு தான் நினைச்சேன். ராணி அம்மா ப்ளீஸ், உதவி செய்யறதுக்கு இதெல்லாம் ஒரு வழியா? ஸ்ருதி இங்க வந்து வேலை செய்யணும்னு தானே வேணும்னே நீ கட்டாயப்படுத்துற. எனக்கு இது சுயநலமா தான் தெரியுது ராணி அம்மா. இப்ப நான் எது பண்ணாலும் என்னோட தம்பிக்காக தான் பண்றேன். அது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ராணி அம்மா, நீ செய்யறது எதுவுமே சரி கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். சரி, அந்த ஸ்ருதி விஷயத்தை பத்தி நம்ம 2 நிமிஷத்துக்கு பேசாம இருப்போம். ஆனா ஏற்கனவே அஸ்வினுக்கும் ஸ்ருதிக்கும் நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனை. அப்படி இருக்கும்போது ஸ்ருதி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தா சரி வருமா? ஒரு பக்கம் நீ ராத்திரி முழுக்க முழிச்சுக்கிட்டு இருந்த ராக்கி நாள் அன்னைக்கு உன் தம்பிக்கு கொடுக்க இந்த லட்டுவை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா இன்னொரு பக்கம் அதே பொண்ணு அந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்க. அந்த பொண்ணுக்கும் அஸ்வினுக்கும் தான் சுத்தம் ஆகாதுல்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு ராணியம்மா. என்ன மன்னிச்சிடுங்க. இது வரைக்கும் நீங்க சொன்ன எதையுமே நான் தட்டினது கிடையாது. ஆனா இப்போ உங்க பேச்சு நான் மீற வேண்டியதா இருக்கு. என் முடிவை என்னால மாத்திக்க முடியாது. நான் என் சின்னாவுக்காக இதை நான் செஞ்சுதான் ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க பாரு லாவண்யா, இது லட்டுமா. மாடர்ன் மாதிரி பண்ணக்கூடாது. இதையெல்லாம் பார்த்தா அத்தம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? மொத்தம் எத்தனை லட்டு வாங்க. அவங்கள நீ அப்படித்தானே கூப்பிடுற? பூதம் அல்லாட்டும் அப்படிதான் இருக்கும். இப்ப எத்தனை லட்டு பண்ணீங்க? அக்கா, இந்த லட்டு மேக்கிங் ரொம்ப மெஸ்ஸியான வேலை. என் கை எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். எந்த வேலையை கொடுத்தாலும் அதை ஒழுங்கா செய்யறதே இல்லை. இங்க பாருமா அஞ்சலி, இன்ன வரைக்கும் அந்த லாவண்யா ஒரு வேலையை கூட சரியா செஞ்சதே கிடையாது. அவ எது பண்ணாலும் எனக்கு தப்பாவே தெரியுது. ஒரு பக்கம் லாவண்யா, ஆனா இன்னொரு பக்கம் அந்த ஸ்ருதி. தெரியாம ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அதை அவ சரி பண்ணிடுவா. இப்பெல்லாம் கிழிஞ்சு புடவை தானே ஃபேஷன் ஆயிருக்கு. சின்னாவுக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. ஏன் தான் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டானோ தெரியல. ஒவ்வொரு நிமிஷம் அந்த பொண்ணு நடிச்சுக்கிட்டே இருக்கா. நான் போய் பார்த்துட்டு வரேன். அவ சமையல் அறைக்கு போய் மறுபடியும் ஏதாவது தப்பு செஞ்சா அவ்வளவுதான். ஹலோ ஹாய் பாய் பாய்.
அஞ்சலி கண்ணு, நீயும் அத்தம்மாவும் ஒரே டீம் சேர்ந்தவங்க. உங்க 2 பேருக்கும் அந்த கிழிஞ்ச புடவையே பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கிழிஞ்ச புடவை உங்க 2 பேரையும் கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல. அவங்க வீட்டுக்கு நம்ம விசிட் பண்ண விஷயத்த அத்தம்மா கிட்ட நீ சொன்னியா இல்லையா? அத்தை இன்னும் சொல்லல. அதுக்கு சரியான நேரம் வரும்போது நானே அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். ஓ, இப்ப மணி 2 ஆகுது. 4 மணிக்கு நல்ல நேரம் அப்ப சொல்றியா? அப்ப ராகு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், கேது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். அப்ப அத்தை கிட்ட சொல்றியா? ஆனா கிழிஞ்ச புடவை ஒத்துக்கிட்டு இங்க வந்தா தானே? என் மனசு சொல்லுங்க. ஸ்ருதி கண்டிப்பா இதுக்கு ஒத்துப்பாங்க. உன் ஹார்ட் உன்கிட்ட ரொம்ப ரொம்ப ஓவரா பேசுது. ஆனா என்னோட ஹார்ட் எதுவுமே பேச மாட்டேங்குது. ஆனா ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்றேன், அந்த கிழிஞ்ச புடவை மட்டும் இங்க வந்தான்னா அஸ்வின் ரொம்ப கோவப்படுவான், ஞாபகத்துல வச்சுக்கோ. நல்லா யோசிச்சுக்க. நான் நல்லா யோசிச்சுட்டேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு வேற ஏதாவது புதுசா தப்பு பண்ணுவேன். இந்த வீட்ல இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. வணக்கம். நான் என்ன பண்ணுவேன், என்னென்னமெல்லாம் நடக்குது. இப்ப நான் என்ன செய்வேன்? இனிமே என்ன நடக்க போகுதோ? இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஊர்ல இருக்கிற எந்த வீதியில நம்ம போனாலும் அது எல்லாமே அந்த அஸ்வின் தம்பி வீட்டுல தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். இத பத்தி யோசிக்கும் போது எனக்கும் ஒன்றும் புரியல அத்தை. மறுபடியும் நம்ம ஸ்ருதி அவங்க வீட்டுல எப்படி அத்தை வேலை செய்ய முடியும்? அட கடவுளே, இப்ப எல்லாம் போன் சத்தத்தை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு. ஹலோ. ஹலோ பிரியா. சொல்லுங்க ஷாம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஷாம். அப்புறம் ஸ்ருதி எப்படி இருக்காங்க? அவங்கள பதட்டப்படாம இருக்க சொல்லுங்க. அந்த 1 லட்சம் ரூபாயை நான் ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த பக்கம் போக வேண்டிய அவசியமே வராது. சரியா? ஆனா ஷாம், ஸ்ருதி ஏற்கனவே அங்க. ஹலோ ஹலோ. கட் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்க வரமாட்டீங்களோன்னு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். நீங்க நான் சொன்னதை ஏத்துக்கிட்டு இங்க வந்ததை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது என்னோட நிலைமை அஞ்சலி. நான் இங்க வரதை தவிர எனக்கு வேற வழியும் இல்லை. ஆனா எனக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓஹோ, இதுதான் உங்களோட கண்டிஷனா? என்ன மன்னிச்சிருங்க, நான் மரியாதை இல்லாம நடந்துக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியம். சரி, ஓகே ஓகே, உங்களோட எல்லா கண்டிஷனையும் நான் ஏத்துக்கிறேன். போதுமா? வாங்க. வணக்கம் பாட்டி. வாமா சுருதி. ஏய் நாட்டுப்புறம், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமாமா? ஆமா பாட்டி, ஸ்ருதி இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்காங்க. இவங்க லாவண்யாவுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. பாட்டி, எனக்கு நல்லா தெரியும் நீங்க லாவண்யாவை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்கன்னு. இந்த வேலைய என்னாலே செஞ்சிருக்க முடியும், ஆனா நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா பாட்டி, வேற யாராவது லாவண்யாக்கு சொல்லி கொடுக்கலாம்ல? அதுக்காக தான் ஸ்ருதியை இங்க வர சொல்லி நான் சொன்னேன். எனக்கு நல்லா தெரியும் அஞ்சலி. அதனால தானே நான் எதுவுமே பேசல. லாவண்யா இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாற முடியும்னு சொன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்ன நடக்குதுங்க? நீங்கள் பார்த்து
என்ன நடக்குதுங்க? இந்த நாட்டு போற எனக்கு சொல்லி கொடுப்பாளா? ஆமா, இங்க ராமாயணமே முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து குந்தி யாருன்னு கேக்குறா. இவங்க குந்தி இல்ல அத்தை, சீதா. லவண்யா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஸ்ருதி உனக்கு எங்க வீட்டோட பழக்க வழக்கம்லாம் கத்து கொடுப்பாங்க. அது என்னன்னா, ஸ்ருதியும் எங்க ஊர் பொண்ணுதான். அவங்க குடும்பமும் எங்க குடும்பம் மாதிரி தான். அவங்களோட சம்பிரதாயம் பழக்க வழக்கம் எல்லாமே எங்கள மாதிரியே தான் இருக்கும். ஆனா அக்கா, நான் இந்த நாட்டுப்புற மாதிரி மாற தயாரா இல்ல. ஐ மீன், இவளுக்கு கிளாஸ் இல்ல, ஸ்டைல் இல்ல. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தாங்க? அது என்னோட வேலை தானே. ஆனா பாட்டி, அஸ்வினுக்கும் இந்த நாட்டுப்புறத்தை சுத்தமா பிடிக்காது. அப்புறம் நான் எப்படி? நோ வேஸ். சின்னாவோட விருப்பம் என்னன்னு நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது அதை நான் சின்னாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே தென், உங்களுக்கு இதான் சரின்னு தோணுச்சுன்னா so that's it. என்னால இனிமே இந்த வீட்ல ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. ஆமா அஞ்சலி, பார்க்கறேல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் சுருதி இந்த வீட்டுக்கு வந்ததும் நல்லது நடக்க போகுதுன்னு. அந்த லாவண்யா தானாவே வீட்டை விட்டு போக போறா. இனிமே யாரும் யாருக்கும் எதையும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. வீட்டை விட்டு போறாங்களா? ஆனா பாட்டி, ஒருவேளை இது சின்னாவுக்கு தெரிஞ்சதுன்னா? தெரிஞ்சா தெரியட்டும். உனக்கு வேணும்னா நீ போய் அவளை சமாதானப்படுத்து. இங்க பாருங்க அஞ்சலி, நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். இது ரொம்ப நல்லா இருக்கே. கிழிஞ்ச புடவை, அந்த சின்ன ட்ரெஸ் நீ எப்படி சமாதானப்படுத்துவ? புரியலையா? ஈஸ்ட் வெர்சஸ் வெஸ்ட். ஹலோ, ஹாய், பை பை. ஐ டோன்ட் பிலீவ் அந்த நாட்டுப்புற எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறாளா? கம் ஆன் அஸ்வின், ஃபோன் எடு ப்ளீஸ். ஃபோன் எடு ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ அஸ்வின். லாவண்யா, என்னாச்சு? அஸ்வின், எதுவுமே சரியா இல்ல. அஸ்வின், நீயே சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த வீட்ல அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன். நான் மன்னிப்போ கேட்டுட்டேன். இப்பெல்லாம் காலையில சீக்கிரம் எழுந்து கரெக்டா குளிச்சிடுறேன். இதுக்கு மேல நான் என்ன பண்றது அஸ்வின்? இதுக்கு மேலே என்னால இந்த வீட்ல அட்ஜஸ்ட் ஆக முடியாது. லாவண்யா, நான் ஈவினிங் வந்து உன்கிட்ட பேசுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இப்போ. அஸ்வின், வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? லாவண்யா, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். லவண்யா, உங்களை பொறுத்தவரை என்னோட இடம் எதுன்னு எனக்கு தெரியும். ஓ ரியலி? ஆமா, ஆனா என்னோட கான்ஃபிடன்ஸால தான் இப்போ உங்க முன்னால நின்னு பேச முடியுது. என்னை பொறுத்தவரை எனக்கு இது ஒரு வேலை மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது அஸ்வினோட வீடு, அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். ஓகே, அதனால தானே நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். என்னோட முகத்தை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு விஷயம் தான் நீங்க யோசிக்கணும், பாட்டி மனசுல எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு. அப்போ எனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் எனக்கு கிடைச்சிரும்.
அப்புறம் அஸ்வின் வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்களை ஏத்துக்குவாங்க. அப்படின்னா இப்ப நம்ம 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைங்கறியா? பரவாயில்லையே, நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. இன்னைக்கு இந்த நாட்டுப்புறத்துக்கிட்ட நீங்க காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா நம்ம 2 பேருக்குமே லாபம் தான். மத்தபடி உங்க இஷ்டம்.